உங்களுக்கு ஒரு யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா ஹரித்தாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போகிறதா அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா அதனால நிறைய சுற்றுச்சூழல் மாசு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ டங்ஸ்டன்னா என்ன, அண்ணாமலை என்ன உருட்டி இருக்கிற அதுக்காக எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்றாங்க, ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை முன்னாடியே தடுக்கல அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். மற்ற அரசியல்வாதிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டங்ஸ்டன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெட்டல். எப்படி பார்த்தீங்கன்னா இரும்பு, தங்கம், சில்வர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மெட்டல். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த டங்ஸ்டன் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ல இருக்கிற இந்த போர்டு இருக்கு பார்த்தீங்களா, போர்டு செமிகண்டக்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டங்ஸ்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ராக்கெட் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதோட மெயின் திங் என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா ஹீட்டை ரொம்ப தாங்கக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? இந்த டங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டை தாங்கும். அதனால இந்த ராக்கெட் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க ராக்கெட்லாம் ஏவல பார்த்தீங்கன்னா கீழே அந்த பொறி கிளம்பி வரும் பார்த்தீங்களா, அதுல பார்த்தீங்கன்னா அந்த இதுல பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ டங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் பார்த்தீங்கன்னா கண்ணாபிடான்னு இருக்கும். ஓகேங்களா? ஏகப்பட்ட காஸ்ட்லியான ஒண்ணு. ஓகேங்களா? இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்துல இருக்கிற ஹரித்தாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க. இந்த சுரங்கத்தை அமைக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம். இப்போ ஸ்டெர்லைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் இப்போ ரீசெண்டா தூத்துக்குடி மக்கள்லாம் பல போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டெர்லைட் ஆலை வரதுக்கு முன்னாடி என்னென்ன பாதிப்பு இருக்குன்னா அந்த மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு பல உபாதைகள் ஏற்பட்டது. அதனால பல போராடி அதுல ஒரு 15 பேர் வரை இறந்து போயிருக்காங்க துப்பாக்கி சுட்டுல. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போராடி இப்போ அந்த ஸ்டெர்லைட் ஆலையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சுரங்கத்தை அமைக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம். என்ன அப்படின்னா வேற ஒரு நேம்ல, அதாவது மார்வேர்டு வச்சு வராங்களா, இந்துஸ்தான் சிங்க் அப்படிங்கிற ஒரு அதோட நிறுவனம் தான் வேதாந்தோட இன்னொரு நிறுவனம் தான் ஹிந்துஸ்தான் சிங்க். அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹைத்தாப்பட்டியில பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் என்னன்னு பார்த்தோம். யாருக்கு டங்ஸ்டன் எடுத்து அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரோடு போட்டா குற்றம், அது பாலம் அமைச்சா குற்றம், அது வச்ச குற்றம், அப்படி இப்படின்ற. இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடினது நிறைய பேருக்கு வேலை இல்லை, தமிழ்நாட்டு பொருளாதாரம் குறைஞ்சு போயிடுச்சு, அது இதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க அந்த ஸ்டெர்லைட்னால என்னென்ன மக்கள் அவதிப்பட்டாங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலையை பார்த்தீங்கன்னா அமைச்சே தீர்வோம் அப்படின்னு சவால் விடுறாரு. ஓகேங்களா? இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது தேச நலனுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தேச நலன், வளர்ச்சி, அப்படி இப்படின்னு உருட்டுன்னு விட்டாரு. தேச நலன் என்ன, வளர்ச்சின்னு என்ன, மக்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ, எது தேவைன்னு தோணுதோ அதை மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதுதான் வளர்ச்சி. மக்களுக்கே தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படியே அங்க தொழிற்சாலை அமைக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப என்னன்னா அண்ணாமலை ஒரு கட்சி நடத்துறாரு, தமிழ்நாட்டுலதான் அவர் கட்சி நடத்துறாரு. ஓகேங்களா? இப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவா பேசினா மட்டும்தான் நீங்க கட்சி கொஞ்சமாவது வளரும். இல்லை அப்படின்னா மக்கள் உங்களுக்கு டோட்டலா ஸ்வீப் அவுட் போயிட்டே இருப்பாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க இன்னும் அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அதாவது அந்த சுரங்கம் அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதனால என்ன பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது மீத்தேன்லயே மக்கள் பார்த்தாங்க. ஓகேங்களா? மீத்தேன் எடுக்கிறதுக்கான அனுமதி அப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, எதனால மக்கள் அப்ப அனுமதி கொடுத்தாங்க,
இப்ப எப்படி வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இது ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா அவருக்கு வந்து அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இதனால நிறைய பாதிப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, இந்த டங்ஸ்டன் வந்து நாங்க எடுக்கிறதுக்கு அனுமதி, ஏன்னா மக்கள் வந்து ஆல்ரெடி அங்க போராடிட்டு இருக்காங்க, இங்க அனுமதி இல்லை, எங்களை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம வந்து முதலமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் அமைச்சருக்கு வந்து எழுதியிருக்காரு, இது வந்து மக்களோட பாதிப்பு, விளைநிலங்களை பாதிக்கும், சுற்றுச்சூழலை பாதிக்கும், அதனால நீங்க என்னன்னா இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அதாவது எழுதியிருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சட்டமன்றம் கூட போகுது, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்மானம், அதாவது இந்த சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு எதிராக தீர்மானம் வந்து நிறைவேற்ற போறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து தெரியும் யார் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், யார் யாரெல்லாம் இந்த தீர்மானம் சப்போர்ட் பண்ணி அவங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். மீறி போனா பிஜேபியில் இருக்கனால எம்எல்ஏ மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மீதி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏடிஎம்கேவும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இல்லைன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ண போறாங்க. ஓகே, இது ஒண்ணு. இப்போ என்னன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம், டங்ஸ்டன் என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஆனா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியே தெரியாது அப்படின்னு வச்சுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பா தெரியும். நீங்க ஒரு கல்ல தூக்குனா கூட விஓ ஓடியாந்துருவாரு. ஓகேங்களா? ஆனா இவங்க என்னன்னா ரீசெண்டா வந்து ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது எப்பயுமே வந்து என்ன அமைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. பட் ரீசெண்டா வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டை திருத்திட்டாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதிக்கலன்னா எடுக்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா இப்ப நீங்க போயிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இப்ப டங்ஸ்டன் அனுமதி போறதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு டங்ஸ்டன் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி பண்றதை போய் தடுத்தீங்கன்னா நாங்க வந்து டங்ஸ்டன் இல்ல மத்த வேற ஒரு ஆராய்ச்சி பண்றோம், நீங்க எங்களை தடுக்கிறீங்க, 1-9ன்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அப்ப தடுக்கல. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இது சுரங்கம் தான் அமைக்க போறோம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இது எழுதுறாங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு எழுதி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்ற பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பாத்தீங்கன்னா வச்சுங்க, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஹைத்தாப்பட்டி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம். அதாவது பாத்தீங்கன்னா சமணர்களுக்கான முக்கியமான இடம். அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கு, சமணர்களுக்கு ஆன கோயில்கள் நிறைய இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒற்றை குடவர் கோயில் சொல்லுவாங்க. அது ஒரே பாறையில செதுக்கி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பாறையில எல்லாம் செதுக்கி இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான கோயில், கிட்டத்தட்ட பல வருடம் பாரம்பரியமான இடம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இது சமணர்கள் முக்கியமான இடம். ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹிந்துன்னு பேசுற பிஜேபியை அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த எடுத்துதான் ஆகும்னு நிக்கிறாங்க. இது ஏன் பிஜேபி வந்து எடுத்துதான் ஆகும்னு நிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த 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 சுரங்கம் அனுமதி கொடுத்து யாருன்னா வேதாந்தா. ஓகேங்களா? வேதாந்தா ஆல்ரெடி பல கோடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஜேபிக்கு அந்த பாண்டு மூலியமா கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டெர்லைட் அமைக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ஏன்னா இதுல எவ்வளவு கமிஷன் வருங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து தருவோம், ஏன்னா வேதாந்தாக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க இதை அமைச்சர் தீர்வுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் பாரம்பரியம் முக்கிய இடம், புராதனம் முக்கிய இடம், சமணர்களுக்கு முக்கியமான இடம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பல வருட பாரம்பரியமானது. அதை போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் வந்து அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து அமைக்கக்கூடாதுன்னு வந்து போராடிட்டு இருக்காங்க. அது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே சேர்ந்து போராடி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அமைக்கக்கூடாதுன்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ இதுல என்னன்னா இதனால என்ன இஷ்யூஸ்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் அடிக்கல ஒரு ஏக்கர் நிலம் வந்து குத்தகைக்கிடுவாங்க. நீங்க எவ்வளவு குத்தகைக்கிறீங்களோ அதோட அதிகமாகவே தரேன்னு சொல்லி ஒரு ஏக்கரை மக்கள்கிட்ட சொல்லி வாங்கிட்டாங்க. அப்ப என்னன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ மீத்தேன் இருக்கணும்னா கண்டியூஸ் எடுக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு தான் அங்க எடுக்க முடியாது. அதுக்கு மேலே அங்க எதுவுமே இருக்காது. நீங்க அங்க எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிலம் விவசாயத்துக்கு உகந்தது இல்லாம போயிடும். ஓகேங்களா? அது எடுக்க ஆரம்பிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசு, அந்த தண்ணி குடிக்கணும், மக்களுக்கு பல நோய்கள் பரவும். இந்த மாதிரி உடல் உபாதைகள் வந்து நிறைய இருந்தது. ஓகேங்களா? சோ இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி உங்களுக்கு ஒரு யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்தாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறதா அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து நிறைய சுற்றுச்சூழல் மாசு இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ டங்ஸ்டன்னா என்ன, அண்ணாமலை என்ன உருட்டி இருக்காரு, அதுக்காக எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்றாங்க, ஏன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை வந்து முன்னாடியே தடுக்கல அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். மற்ற அரசியல்வாதிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டங்ஸ்டன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெட்டல். எப்படி பார்த்தீங்கன்னா இரும்பு, தங்கம், சில்வர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மெட்டல். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த டங்ஸ்டன் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்ல இருக்கிற இந்த போர்டு இருக்கு பார்த்தீங்களா, போர்டு வந்து செமிகண்டக்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டங்ஸ்டன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ராக்கெட் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் திங் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து ரொம்ப தாங்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? இந்த டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டை தாங்கும். அதனால வந்து இந்த ராக்கெட் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ராக்கெட்லாம் ஏவேல பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பொறி கிளம்பி வரும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா
அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாபிடான்னு இருக்கும். ஓகேங்களா, ஏகப்பட்ட காஸ்ட்லியான ஒன்று. ஓகேங்களா, இப்போ இதுல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்துல இருக்கிற ஹரிதாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க. இந்த சுரங்கத்தை அமைக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம். இப்போ இந்த ஸ்டெர்லைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் வந்து மக்கள்லாம் பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஏன்னா ஸ்டெர்லைட் ஆலை வரதுக்கு முன்னாடி என்னென்ன பாதிப்பு இருக்குன்னா அந்த மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு வந்து பல உபாதைகள் ஏற்பட்டது. அதனால வந்து பல போராடி அதுல ஒரு 15 பேர் ஒரு இறந்து போயிருக்காங்க துப்பாக்கி சூட்டில். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போராடி இப்போ அந்த ஸ்டெர்லைட்டை ஆலையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சுரங்கத்தை அமைக்க போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம். என்ன பார்த்தீங்கன்னா வேற ஒரு நேம்ல, அதாவது மார்வேர்டு வச்சு வராங்களா, இந்துஸ்தான் சிங்க் அப்படிங்கிற ஒரு அதோட நிறுவனம் தான் வேதாந்தோட இன்னொரு நிறுவனம் தான் ஹிந்துஸ்தான் சிங்க். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரிதாப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் என்னன்னு பார்த்தோம். யாருக்கு வந்து டங்ஸ்டன் எடுத்து அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டா குற்றம், அது பாலம் அமைச்சா குற்றம், அது வச்ச குற்றம் அப்படி இப்படின்ற. இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடினால தான் நிறைய பேருக்கு வேலை இல்லை, தமிழ்நாட்டு பொருளாதாரம் குறைஞ்சு போயிடுச்சு, அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க அந்த ஸ்டெர்லைட்னால என்னென்ன மக்கள் அவதிப்பட்டாங்கிறது தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன சொல்றேன்னா நாங்க வந்து அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலையை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சே தீர்வோம் அப்படின்னு சவால் விடுறாரு. ஓகேங்களா, இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேச நலனுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தேச நலன், வளர்ச்சி அப்படி இப்படின்னு உருட்டுன்னு விட்டாரு. தேச நலன்னா வளர்ச்சின்னு என்ன, மக்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ, எது தேவைன்னு தோணுதோ அதை மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுதான் வளர்ச்சி. மக்களுக்கே தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படியே அங்க தொழிற்சாலை அமைக்கிறீங்க. ஓகேங்களா, இது இப்ப என்னன்னா அண்ணாமலை ஒரு கட்சி நடத்துறாரு, தமிழ்நாட்டுலதான் அவர் வந்து கட்சி நடத்துறாரு. ஓகேங்களா, இப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவா பேசினா மட்டும்தான் நீங்க கட்சியை கொஞ்சமாவது வளரும். இல்லை அப்படின்னா மக்கள் உங்களுக்கு டோட்டலா வந்து ஸ்வீப் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, நீங்க இன்னும் அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அதாவது அந்த சுரங்க அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா அதனால என்ன பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது மீத்தேன்லயே மக்கள் வந்து பார்த்தாங்க. ஓகேங்களா, மீத்தேன் எடுக்கிறதுக்கான அனுமதி வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, எதனால வந்து மக்கள் அப்ப அனுமதி கொடுத்தாங்க, இப்ப எப்படி வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, இது ஒண்ணு. ஓகேங்களா, ஸோ என்னன்னா அவருக்கு வந்து அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஸோ என்னன்னா இதனால நிறைய பாதிப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, இந்த டங்ஸ்டன் வந்து நாங்க எடுக்கிறதுக்கு அனுமதி, ஏன்னா மக்கள் வந்து ஆல்ரெடி அங்க போராடிட்டு இருக்காங்க, இங்க அனுமதி இல்லை, எங்களை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம வந்து முதலமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் அமைச்சருக்கு வந்து எழுதியிருக்காரு, இது வந்து மக்களோட பாதிப்பு, விளைநிலங்களை பாதிக்கும், சுற்றுச்சூழலை பாதிக்கும், அதனால நீங்க என்னன்னா இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அதாவது எழுதியிருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சட்டமன்றம் கூட போகுது, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்மானம், அதாவது இந்த சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு எதிராக தீர்மானம் வந்து நிறைவேற்ற போறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து தெரியும் யார் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், யார் யாரெல்லாம் இந்த தீர்மானம் சப்போர்ட் பண்ணி அவங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். மீறி போனா பிஜேபியில் இருக்க 4 எம்எல்ஏ மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மீதி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏடிஎம்கேவும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இல்லைன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ண போறாங்க. ஓகே, இது ஒண்ணு. இப்போ என்னன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம், டங்ஸ்டன் என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஆனா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பா தெரியும். நீங்க ஒரு கல்ல தூக்குனா கூட விஓ ஓடி வந்துருவாரு. ஓகேங்களா, ஆனா இவங்க என்னன்னா ரீசெண்டா வந்து ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது எப்பயுமே வந்து என்ன அமைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பட் ரீசெண்டாக வந்துன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டை திருத்திட்டாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதிக்கலன்னா எடுக்க முடியாது. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்க போயிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ டங்ஸ்டன் அனுமதி போறதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு டங்ஸ்டன் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி பண்றதை போய் தடுத்தீங்கன்னா நாங்க வந்து டங்ஸ்டன் இல்ல மத்த வேற ஒரு ஆராய்ச்சி பண்றோம், நீங்க எங்களை தடுக்கிறீங்க, ஒண்ணுன்னு 9ன்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அப்ப தடுக்கல. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இது சுரங்கம் தான் அமைக்கப்படும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இது எழுதுறாங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு எழுதி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றி பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஹைத்தாப்பட்டி. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம். அதாவது பாத்தீங்கன்னா சமணர்கள் சமணர்களுக்கான முக்கியமான இடம். அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கு, சமணர்களுக்கு ஆன கோயில்கள் நிறைய இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒற்றை குடவர் கோயில் சொல்லுவாங்க. அது ஒரே பாறையில செதுக்கி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பாறையில எல்லாம் செதுக்கி இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாரம்பரியமான கோயில், கிட்டத்தட்ட பல வருடம் பாரம்பரியமான இடம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இது சமணர்கள் முக்கியமான இடம். ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹிந்துன்னு பேசுற பிஜேபியை அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த எடுத்துதான் ஆகும்னு நிக்கிறாங்க. இது ஏன் பிஜேபி வந்து எடுத்துதான் ஆகும்னு நிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த 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 சுரங்கம் அனுமதி கொடுத்து யாருன்னா வேதாந்தா. ஓகேங்களா? வேதாந்தா ஆல்ரெடி பல கோடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஜேபிக்கு அந்த பாண்டு மூலியமா கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டெர்லைட் அமைக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ஏன்னா இதுல எவ்வளவு கமிஷன் வருங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து தருவோம், ஏன்னா வேதாந்தாக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க இதை அமைச்சர் தீர்வுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் பாரம்பரியம் முக்கிய இடம், புராதனம் முக்கிய இடம், சமணர்களுக்கு முக்கியமான இடம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பல வருட பாரம்பரியமானது. அதை போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் வந்து அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து அமைக்கக்கூடாதுன்னு வந்து போராடிட்டு இருக்காங்க. அது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே சேர்ந்து போராடி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அமைக்கக்கூடாதுன்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல என்னன்னா இதனால என்ன இஷ்யூஸ்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன் அடிக்கல ஒரு ஏக்கர் நிலம் வந்து குத்தகைக்கிடுவாங்க. நீங்க எவ்வளவு குத்தகைக்கிறீங்களோ அதோட அதிகமாகவே தரேன்னு சொல்லி ஒரு ஏக்கரை மக்கள்கிட்ட சொல்லி வாங்கிட்டாங்க. அப்ப என்னன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ மீத்தேன் இருக்கணும்னா கண்டியூஸ் எடுக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு தான் அங்க எடுக்க முடியாது. அதுக்கு மேலே அங்க எதுவுமே இருக்காது. நீங்க அங்க எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிலம் விவசாயத்துக்கு உகந்தது இல்லாம போயிடும். ஓகேங்களா? அது எடுக்க ஆரம்பிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசு, அந்த தண்ணி குடிக்கணும், மக்களுக்கு பல நோய்கள் பரவும். இந்த மாதிரி உடல் உபாதைகள் வந்து நிறைய இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி
உங்களுக்கு ஒரு யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்தாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போகிறதா அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து நிறைய சுற்றுச்சூழல் மாசு இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ டங்ஸ்டன்னா என்ன, அண்ணாமலை என்ன உருட்டி இருக்காரு, அதுக்காக எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்றாங்க, ஏன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை வந்து முன்னாடியே தடுக்கல அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மற்ற அரசியல்வாதிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டங்ஸ்டன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெட்டல். எப்படி பார்த்தீங்கன்னா இரும்பு, தங்கம், சில்வர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மெட்டல். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த டங்ஸ்டன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ல இருக்கிற இந்த போர்டு இருக்கு பார்த்தீங்களா, போர்டு வந்து செமிகண்டக்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டங்ஸ்டன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ராக்கெட் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் திங் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து ரொம்ப தாங்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? இந்த டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டை தாங்கும். அதனால வந்து இந்த ராக்கெட் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ராக்கெட்லாம் ஏவேல பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பொறி கிளம்பி வரும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாபிடான்னு இருக்கும். ஓகேங்களா? ஏகப்பட்ட காஸ்ட்லியான ஒன்று. ஓகேங்களா? இப்போ இதுல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் இருக்கிற ஹரித்தாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க. இந்த சுரங்கத்தை அமைக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம். இப்போ இந்த ஸ்டெர்லைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் வந்து மக்கள்லாம் பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க. ஓகேங்களா? அந்த இப்போ வந்து ஏன்னா ஸ்டெர்லைட் ஆலை வரதுக்கு முன்னாடி என்னென்ன பாதிப்பு இருக்குன்னா அந்த மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு வந்து பல உபாதைகள் ஏற்பட்டது. அதனால வந்து பல போராடி அதில் ஒரு 15 பேர் ஒரு இறந்து போயிருக்காங்க துப்பாக்கி சூட்டில். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போராடி இப்போ அந்த ஸ்டெர்லைட் ஆலையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சுரங்கத்தை அமைக்க போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேற ஒரு நேம்ல, அதாவது மார்வேடு வச்சு வராங்களா, ஹிந்துஸ்தான் சிங்க் அப்படிங்கிற ஒரு அதோட நிறுவனம் தான் வேதாந்தோட இன்னொரு நிறுவனம் தான் ஹிந்துஸ்தான் சிங்க். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரித்தாப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் என்னன்னு பார்த்தோம். யாருக்கு வந்து டங்ஸ்டன் எடுத்துட்டு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டா குற்றம், அது பாலம் அமைச்சா குற்றம், அது வச்ச குற்றம் அப்படி இப்படின்ற. இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடினால தான் நிறைய பேருக்கு வேலை இல்லை, தமிழ்நாட்டு பொருளாதாரம் குறைஞ்சு போயிடுச்சு, அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க அந்த ஸ்டெர்லைட்னால என்னென்ன மக்கள் அவதிப்பட்டாங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலையை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சே தீருவோம் அப்படின்னு சவால் விடுறாரு. ஓகேங்களா? இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேச நலனுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தேச நலன், வளர்ச்சி அப்படி இப்படின்னு உருட்டுன்னு விட்டாரு. தேச நலன்னா வளர்ச்சின்னு என்ன, மக்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ, எது தேவைன்னு தோணுதோ அதை மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அதுதான் வளர்ச்சி. மக்களுக்கே தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படியே அங்க தொழிற்சாலை அமைக்கிறீங்க. ஓகேங்களா? இது இப்போ என்னன்னா அண்ணாமலை ஒரு கட்சி நடத்துறாரு, தமிழ்நாட்டில தான் அவர் வந்து கட்சி நடத்துறாரு. ஓகேங்களா? இப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவா பேசினா மட்டும்தான் நீங்க கட்சி கொஞ்சமாவது வளரும். இல்லை அப்படின்னா மக்கள் உங்களுக்கு டோட்டலா வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க இன்னும் அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அதாவது அந்த சுரங்கம் அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதனால என்ன பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது மீத்தேன்லயே மக்கள் வந்து பார்த்தாங்க. ஓகேங்களா? மீத்தேன் எடுக்கிறதுக்கான அனுமதி வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, எதனால வந்து மக்கள் அப்ப அனுமதி கொடுத்தாங்க,
இப்ப எப்படி வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இது ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா அவருக்கு வந்து அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இதனால நிறைய பாதிப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, இந்த டங்ஸ்டன் வந்து நாங்க எடுக்கிறதுக்கு அனுமதி, ஏன்னா மக்கள் வந்து ஆல்ரெடி அங்க போராடிட்டு இருக்காங்க, இங்க அனுமதி இல்லை, எங்களை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம வந்து முதலமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் அமைச்சருக்கு வந்து எழுதியிருக்காரு, இது வந்து மக்களோட பாதிப்பு, விளைநிலங்களை பாதிக்கும், சுற்றுச்சூழலை பாதிக்கும், அதனால நீங்க என்னன்னா இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து மக்கள் அதாவது எழுதியிருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சட்டமன்றம் கூட போகுது, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்மானம், அதாவது இந்த சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு எதிராக தீர்மானம் வந்து நிறைவேற்ற போறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து தெரியும் யார் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், யார் யாரெல்லாம் இந்த தீர்மானம் சப்போர்ட் பண்ணி அவங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். மீறி போனா பிஜேபியில் இருக்க 4 எம்எல்ஏ மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மீதி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏடிஎம்கேவும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இல்லைன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ண போறாங்க. ஓகே, இது ஒண்ணு. இப்போ என்னன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம், டங்ஸ்டன் என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஆனா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியே தெரியாது அப்படின்னு வச்சுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பா தெரியும். நீங்க ஒரு கல்ல தூக்குனா கூட விஓ ஓடி வந்துருவாரு. ஓகேங்களா? ஆனா இவங்க என்னன்னா ரீசெண்டா வந்து ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது எப்பயுமே வந்து என்ன அமைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. பட் ரீசெண்டா வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டை திருத்திட்டாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதிக்கலன்னா எடுக்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா இப்போ நீங்க போயிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இப்போ டங்ஸ்டன் அனுமதிப்படுறதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு டங்ஸ்டன் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி பண்றதை போய் தடுத்தீங்கன்னா நாங்க வந்து டங்ஸ்டன் இல்லை மற்ற வேற ஒரு ஆராய்ச்சி பண்றோம், நீங்க எங்களை தடுக்கிறீங்க, 1-9ன்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அப்ப தடுக்கல. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இது சுரங்கம் தான் அமைக்கப்படும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இது எழுதுறாங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு எழுதி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்ற பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஹைத்தாப்பட்டி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம். அதாவது பாத்தீங்கன்னா சமணர்களுக்கான முக்கியமான இடம். அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கு, சமணர்களுக்கு ஆன கோயில்கள் நிறைய இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒற்றை குடவர் கோயில் சொல்லுவாங்க. அது ஒரே பாறையில செதுக்கி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பாறையில எல்லாம் செதுக்கி இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான கோயில், கிட்டத்தட்ட பல வருடம் பாரம்பரியமான இடம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இது சமணர்கள் முக்கியமான இடம். ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹிந்துன்னு பேசுற பிஜேபியை அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த எடுத்துதான் ஆகும்னு நிக்கிறாங்க. இது ஏன் பிஜேபி வந்து எடுத்துதான் ஆகும்னு நிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த 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 சுரங்கம் அனுமதி கொடுத்து யாருன்னா வேதாந்தா. ஓகேங்களா? வேதாந்தா ஆல்ரெடி பல கோடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஜேபிக்கு அந்த பாண்டு மூலியமா கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டெர்லைட் அமைக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ஏன்னா இதுல எவ்வளவு கமிஷன் வருங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து தருவோம், ஏன்னா வேதாந்தாக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க அதை அமைச்சர் தீர்வுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் பாரம்பரியம் முக்கிய இடம், புராதனம் முக்கிய இடம், சமணர்களுக்கு முக்கியமான இடம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பல வருட பாரம்பரியம். அதை போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் வந்து அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மக்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து அமைக்கக்கூடாதுன்னு வந்து போராடிட்டு இருக்காங்க. அது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே சேர்ந்து போராடி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அமைக்கக்கூடாதுன்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல என்னன்னா, இதனால என்ன இஷ்யூஸ்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் அடிக்கல ஒரு ஏக்கர் நிலம் வந்து குத்தகைக்கு விடுவாங்க. நீங்க எவ்வளவு குத்தகைக்கு விடுவீங்களோ அதோட அதிகமாகவே தரேன்னு சொல்லி ஒரு ஏக்கரை மக்கள்கிட்ட சொல்லி வாங்கிட்டாங்க. அப்ப என்னன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ மீத்தேன் இருக்கணும்னா கண்டியூஸ் எடுக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு தான் அங்க எடுக்க முடியாது. அதுக்கு மேலே அங்க எதுவுமே இருக்காது. நீங்க அங்க எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிலம் விவசாயத்துக்கு உகந்தது இல்லாம போயிடும். ஓகேங்களா. அது எடுக்க ஆரம்பிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசு, அந்த தண்ணி குடிக்கணும், மக்களுக்கு பல நோய்கள் பரவும். இந்த மாதிரி உடல் உபாதைகள் வந்து நிறைய இருந்தது. ஓகேங்களா. ஆக்சுவலி மீத்தேன் அடிக்கல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதோட அவேர்னஸ் தெரியல, அதோட பிரச்சனைகள் தெரியல. இப்ப வந்து ஒரு காட்டை வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்கன்னா, இப்போ ஒரு 10,000 குத்தகைக்கு தான் 5,000 தரன்னு இருக்கான். ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு 5,000 சேர்த்து வருதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நிலத்தடி நீர் மாசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள், அது இந்த தண்ணி குடிக்கணும் உடல் உபாதைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்பட்டது. ஸோ அதனால அதுக்கப்புறம் அந்த நிலத்துல விவசாயமே பண்ண முடியல, அதெல்லாம் அவ்வளவுதான் பாழா போச்சு. அதனால அப்ப இருந்த மக்கள் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸா இருக்காங்க. ஸோ அதனால இந்த சுரங்கத்தை இந்த சுரங்கம் அமைப்பதற்கு மக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் அந்த கிராம சுற்றுவட்ட மக்கள் எல்லாமே கூடி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க இந்த சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு. கிராம சபையில வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிங்கன்னா அதோட பவர் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற தீர்ப்போட அதிகமானது. கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றுற தீர்மானம் வந்து சுப்ரீம் கோர்ட் போனாலும் அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு கிராமத்துல மக்கள் இருக்காங்க, அந்த கிராமத்துக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, ஒரு திட்டத்தை கொண்டு வரனால என்ன பாதிப்பு ஏற்படும், அதனால என்ன மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தான் தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதை நிறைவேற்றி சைன் போட்டு வச்சுட்டீங்கன்னா அது எந்த சுப்ரீம் கோர்ட் போனாலும் செல்லாது. ஓகேங்களா. ஸோ அப்ப வந்து அவ மக்களை நிறைவேற்றினால அங்க வந்து சுரங்கம் அமைக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரானா சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க வந்து எது வந்து மக்களுக்கு நல்லது, எது தேவையில்லாது, அதனால என்ன பாதிப்பு எடுப்பாங்க அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் கொண்டு வாங்க. இந்த திட்டத்தை எதிர்த்தா நான் நாட்டோட வளர்ச்சி பாதிக்குது, நாட்டு நலனுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு தேச விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க மீறி பண்ணாலும் மக்கள் வந்து இதை அனுமதிக்க மாட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுமதிக்காது. ஸோ ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா மக்களுக்கு நல்லான திட்டத்தை கொண்டு வாங்க. அண்ணாமலை அதை புரிஞ்சுக்கணும். நீங்களும் இந்த திட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பா நீங்க முன்ன வாங்கியிருக்க ஓட்டு பர்சன்டேஜ் வாங்க முடியாது, மக்கள் டோட்டலா தூக்கி போட்டுருவாங்க என்பதை சொல்லிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். வணக்கம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.